ஆதியாகமம் 1:26 சீக்கிரம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் சகல பிராணிகளையும். போதும். அங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ்ல சொல்றாரு, பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை. அப்படின்னா என்ன? உண்டாக்கும் போது கவனிங்க, மிருகத்தை போல இல்ல, மனிதனை சிந்திக்கக்கூடியவனாய் அதை செயல்படுத்தக்கூடியவனாய் தான் உண்டாக்கினாரு. இப்ப ஏசு உன்னை நேசிக்கிறாரு, கோயிலுக்கு வாங்கன்னா நீங்க சொன்ன உடனே எத்தனை பேர் வராங்க? வராங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றலை உள்ளே வச்சுதான் படைக்கிறாரு. மனிதன் யாருடைய சாயல்? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்களா, மனுஷனை பாத்தீங்களா வெறுத்தே வெறுத்துறது. என்னடா இவனுங்க இந்த மாதிரி இருக்காங்க, கொஞ்ச நேரம் கூட நல்ல ஒரு அன்பு இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் உள்ள தோணிருக்கு. ஏன்? எப்ப இது நடந்தது அதை தான் காமிக்கிறேன். ஏன் இவங்களுடைய குணம் இப்படி இருக்குது, செயல்பாடு இப்படி இருக்குது, இவங்களுடைய முடிவு இப்படி இருக்குது? தேவ சாயல் இல்லாம வேற மாதிரி ஒரு சாயல் இருக்கிறாங்களே, எப்படி அப்படின்றதா இங்க சொல்றாரு. ஆபிரகாம் தேவனுடைய சாயல், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு எல்லா பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனுடைய விசுவாசத்தில் அப்படியே நிக்கிறான். அதே இடத்துல நிக்கிறான். ஆள் மாறல. ஏன்னா மாறாதவர் ஒருவரை மீட் பண்ணிட்டான். இவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறாங்க, பேச்சே மாறுது, எண்ணங்கள் மாறுது. ஏன்னா பழைய சோபம் என்கிற பாவம் அப்படியே என்ன பண்ணுது, குடி கொண்டிருக்கிறது. அதனால என்ன பண்ணுது, அவனுடைய சித்தம் கொள்ளக்கூடிய திறன் இல்லை, ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வரல அவங்க. அதனாலதான் அவங்க டிசிஷன் முடிவெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அதை தான் இங்க சொல்ல வராரு. வாசிங்க. அப்ப மனுஷன் தேவனுடைய சாயல் இல்லையா? அந்த ரோமர் பாருங்க எப்படி இவன் பவுல் எழுதுறாரு, நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா செய்ய முடியல அப்படின்றதவ. ரோமர் 7வது அதிகாரம். நிலைச்சு நிக்கன்னு விரும்புறேன் ஆனா நிக்க முடியல. ரோமர் 7:15. ரோமர் 7:15. எப்படி எனில், கவனிங்க, இது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். உங்க பிள்ளைங்களும் சின்ன வயசுல பசங்க சின்னதா இருக்கும்போது அப்பா பார்த்துருக்கீங்களா? அப்பா பிள்ளை விளையாடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நானும் என் பிள்ளைங்களோட விளையாடுறேன். 2 பேர்ல யார் முன்னாடி ஓடி ஜெயிக்கிறாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களும் நம்மளும் நிற்புங்க. வேனுக்குன்னு அவனை பாஸ்ட்டை ஓட விட்டுட்டு அப்பா என்ன பண்ணுவாரு, மெதுவார். ஏன் சொல்லுங்க? என் பையன் எந்த விதத்துல என்ன பண்ணிடக்கூடாது, தோத்துறக்கூடாது. நான் தோத்தாலையும் பரவாயில்ல, என் புள்ள ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு தான் தகப்பனுடைய உள்ளம். ஓடலாம் தெரியும், ஒரு நிமிஷத்துல ஓடிடலாம் தெரியும், ஆனா என் புள்ள தோத்துறக்கூடாதே அப்படின்னு இயேசு கல்வாரி சிலுவையில் இதை தான் செஞ்சார். தெரியும் அவருக்கு. தோல்வி அவர் ஒப்புக் கொடுக்கிறார் சிலுவையில, குற்றவாளி அவர் சொல்கிறாரு. ஆனா உன்னை எப்படி பார்க்கிறாரு? நீதிமானா பார்க்கிறாரு, ஜெயிச்சுவனா பார்க்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு தகப்பனுடைய உள்ளம், நல்ல தகப்பனுக்கு இந்த எண்ணெல்லாம் எங்க வருதுன்னா அந்த கல்வாரி சிலுவையின் மூலமா தான் வருது இல்லையா? அப்ப அந்த பவுல் சொல்றாரு பாருங்க, எப்படி பாருங்க, வாசிங்க. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. பாருங்க, என்னுடைய சம்மதத்தோடு இதை நான் செய்யல, ஆனா என்னை உண்டாக்கும் போது சித்தம் கொள்ளக்கூடியவனை தான் உண்டாக்குனாரு இல்லையா? நான் இதை செய்யணும்னு விரும்பி செய்யல, ஆனா என் விருப்பத்தை மீறி ஒன்று ஏதோ ஒன்று செயல்படுது அப்படின்னு நாங்கள் சொல்றோம். நிறைய பேர் பார்த்துறீங்களா? பாருங்க, என் வீட்டுக்காரன் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ்காரன் என்ன சொல்லுவான், ஏய் இதான் குடிக்கிறது தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்போம். பார்த்துருக்கீங்களா? நம்ம சொந்தக்கார கட்டியும் பாருங்க, மனைவி மாதிரி பிள்ளைங்க மாதிரி இப்போ சொல்லும் போது மாதிரி குடிச்சிட்டு வந்து இப்படி பண்றாருன்னு, இதெல்லாம் குடிக்கிறதுனால குடும்பம் கெடுதுப்பா, பிள்ளைங்க கெடுது, மனைவி கெடுறாங்க, இப்படிலாம் பொதுவாக அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? இது எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா கவர்மெண்ட் கடையில் எழுதி போட்டிருக்காங்க. என்னென்ன எழுதி போட்டிருக்காங்க? அந்த எழுத்துக்கு மேல சீரியல் எல்லாம் இப்ப கொடுத்துருக்காங்க. நல்லா நல்லா தெரியுதுன்னு. என்னன்னு? குடி குடியை கெடுக்கும், குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடல்நலத்திற்கும் கேடு அப்படின்னு சொல்லி. அப்ப இதை கேட்ட உடனே ஒரு மனிதன் சித்தம் கொள்ளணுமா கொள்ளக்கூடாதா? எப்பா இது தப்பு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். போலீஸ்காரன் அட்வைஸ் பண்றான், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, ஒரு முடிவுக்கு வரணும். இப்ப பொண்ணு கட்டிக்கின இடத்துல எல்லாம் வந்து நம்மளை காரி துப்புறாங்க, என்ன பண்ண, ஒரு முடிவுக்கு வரணும். ஆனால் ஒரு முடிவுக்கு வர முடியல. ஸ்டேஷன் கண்டிக்குது, ஊர் ஜனம் கண்டிக்குது, சொந்த பந்தம் கண்டிக்குது, ஏன்னா முடிவுக்கு வர முடியல. ஏன்? இது போலீஸ் ஸ்டேஷன் கண்டிக்கிற விஷயம் இல்ல, ஊர் உலகம் கண்டிச்சு இவனை நல்லவனை மாத்துற விஷயம் கிடையாது.
இதுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய திறனை உடையவர், பாவத்தை ஜெயிக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இல்லாம எந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, உறவினர்கள் சொன்னாலும் சரி அந்த பாவ சோபத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு எதுவுமே இருக்காது. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ரத்தம், இயேசுவின் ரத்தம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.